முதல்வர் சொல்லிட்டாங்க, உட்காருங்க. அண்ணா நகர் வழக்கு ப்ளீஸ் உட்காருங்க. வேலுமுருகன் வேலுமுருகன் வேலுமுருகன். அண்ணா நகர் மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து முதலமைச்சர் பேச வேண்டும் என கூட்டணி கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் கத்தி கூச்சலிட்டதால் சபாநாயகர் அப்பாவு கடுப்பில் மைக்கை ஆஃப் செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நகரிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி சில உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கும் ஒரு விளக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு வேல்முருகன் அவர்களும் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கீங்க, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லியிருந்தாங்க. மாண்புமிகு பேரவைத் உட்கார்ந்து பேசுங்க. நீங்க முதல்வர் சொல்லிட்டாங்க, உட்காருங்க. அண்ணா நகர் வழக்கு ப்ளீஸ் உட்காருங்க. வேலுமுருகன் வேலுமுருகன் வேலுமுருகன். வேல்முருகன் பேரை இணைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் விதி 55 கொடுத்திருக்காங்க, அவங்க பேரை நான் சொல்லிடுறேன். அண்ணா நகர் வழக்கை பொறுத்த வரைக்கும் 10 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர்பாக அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிறார் ஒருவர் கைது செய்யப்பட்டார். காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி தங்களை தவறாக நடத்தினதாகவும் குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யலனும் சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.